2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் ஆதரவை ராமர் கோவில் பெற்றுத்தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ராமர் கோவில் கட்டப்பட்ட அயோத்தி பகுதி ஃபைசாபாத் மக்களவை தொகுதிக்கு உட்பட்டது. இந்த தொகுதிக்கான வாக்குப்பதிவு கடந்த 20ஆம் தேதி நடந்து முடிந்தது. இந்த தொகுதியில் மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். எதிர்பார்க்கப்படும் இந்த தொகுதியின் நிலவரம் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தம் 80 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் ஃபைசாபாத் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை பலரும் உற்று நோக்கி வருகின்றனர். சாதாரண தொகுதியாக இருந்த ஃபைசாபாத் இத்தனை புகழ் வெளிச்சத்துக்கு வர காரணம் அங்கு கட்டப்பட்ட ராமர் கோவில்தான். ஃபைசாபாத்தும் ராமர் கோவிலும் 2018ஆம் ஆண்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தவுடன் ஃபைசாபாத் என்னும் ஊரின் பெயரை அயோத்தி என மாற்றினார் அம்மாநில முதல்வர் ஆதித்யநாத் யோகி. அதன்பின் 2வது முறையாக பாஜக மத்தியில் ஆட்சியை பிடித்ததும் 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக தொடர்ந்த அந்த கட்டிடப் பணிகள் 2024ஆம் ஆண்டு முடிக்கப்பட்டு ஜனவரி மாதம் திறக்கப்பட்டது. சரியாக தேர்தல் நெருங்கும் வேளையில் திறக்கப்பட்ட இந்த கோவிலால் பாஜக இந்துக்கள் வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியும் என கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. பாஜக எண்ணம் பலிக்குமா? பாஜகவை சேர்ந்த லாலு சிங் தான் 2014ஆம் ஆண்டு தொடங்கி இந்த தொகுதியின் எம்பியாக இருந்து வருகிறார். இந்த முறையும் அவர்தான் அக்கட்சி சார்பாக களம் கண்டார். 2014ஆம் ஆண்டு போட்டியிட்ட இவர் 4,91,563 வாக்குகள் பெற்றும் 2,82,698 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளர் லாலு சிங் 5,29,021 வாக்குகள் பெற்ற நிலையிலும் 64,926 வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இம்முறை மீண்டும் பாஜக சார்பாக லாலு சிங் களமிறங்குகிறார். சமாஜ்வாதி கட்சி சார்பாக ஆவாதேஷ் பிரசாத் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக சச்சிதானந்த் பாண்டே ஆகியோர் களத்தில் போட்டியில் இருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த தொகுதியில் மீண்டும் வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என்னும் குறிக்கோளுடன் இருக்கிறது பாஜக. சென்ற முறை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் பாஜக வென்றது. எனவே இம்முறை போட்டி கடுமையாக இருக்கும் என்பதை உணர்ந்துதான் கடந்த 6 மாதங்களில் 3 முறை அயோத்திக்கு பயணம் செய்தார் நரேந்திர மோடி. அது மட்டுமில்லாமல் யோகி ஆதித்யநாத்தும் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். ராமர் கோவில் அமைக்கப்பட்டதன் காரணமாக அப்பகுதி மக்கள் தொழில் வளர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நிலம் மற்றும் மக்களின் வாழ்க்கை ஏற்றம் கண்டுள்ளது. ஆகவே இந்த மாற்றத்தின் காரணமாக உள்ளூர் மக்களின் வாக்குகளை பெற முடியும் என உறுதியாக நம்புகிறது பாஜக. அதனால்தான் உத்தரப்பிரதேசத்துக்கு வரும்போதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை இடித்துவிடும் என பிரச்சாரம் செய்கிறார் பிரதமர் மோடி. இத்தனை ஆண்டுகளாக ராமர் கோயில் கட்டுவதாக பிரச்சாரம் செய்தார். தற்போது மீண்டும் இடித்து விடுவார்கள் என பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் பாஜகவின் பிரச்சாரங்கள் இந்த தொகுதியில் மீண்டும் அவர்களை வெல்ல வைக்குமா என்னும் கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. காரணம், ராமர் கோவில் கட்டி எழுப்பிய பின்னர் அயோத்தி பகுதியில் மட்டும் ரூபாய் 32,000 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கியது பாஜக தலைமையிலான அம்மாநில அரசு. குறிப்பாக ரயில் வசதி, விமான நிலையம் என சிறிய நகரத்தையே உருவாக்க திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்களுக்கு மக்களிடமிருந்து பெறப்பட்ட நிலங்களுக்கு முழுமையாக இழப்பீடு வழங்காதது, நிலங்கள் கட்டாயமாக எடுக்கப்பட்டது என பல குற்றச்சாட்டுகளும் அதிருப்தியும் பாஜக மீது நிலவுகிறது. அது மட்டுமின்றி இந்த தொகுதியில் குறிப்பிடத்தக்க அளவில் இஸ்லாமியர்கள் வசிக்கின்றனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பள்ளிவாசல் கட்டித்தராததால் அம்மக்கள் சற்றே அதிருப்தியில் இருக்கின்றனர். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் தொகுதியில் அடிப்படை வசதிகள் தொடங்கி வேலைவாய்ப்பின்மை வரை என பல பிரச்சனைகள் நிலவுகிறது. ஆகவே பெருவாரியான இஸ்லாமிய மற்றும் இந்துக்கள் வாக்குகளும் கூட பாஜகவுக்கு எதிரான வாக்குகளாக மாற வாய்ப்பிருப்பதாகவே கணிக்கப்படுகிறது. ராமர் கோவில் தான் தங்களுக்கு வாக்குகளை பெற்றுத்தரும் என முழுமையாக நம்புகிறது பாஜக. ஆனால் அதே அம்சம்தான் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது. எனவே இந்த தொகுதிக்கான நிலவரம் என்ன என்பதையும் பிற தொகுதி வாக்காளர்களும் கவனித்து வருகின்றனர். இந்த தொகுதியில் நிலவும் அதிருப்தி பல தொகுதிகளில் பிரதிபலிக்கும் என எதிர்க்கட்சிகள் நம்புகின்றன. அதனால்தான் 3வது முறையாக பாஜக ஆட்சியை பிடிக்காது என பிரச்சாரத்தை எதிர்க்கட்சியினர் முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக முதல் 4 கட்ட தேர்தலிலும் களம் பாஜகவுக்கு சாதகமாகவே இருந்தது. ஆனால் மே 20ஆம் தேதி ஃபைசாபாத் தொகுதி வாக்குப்பதிவு முடிந்த நிலையில்தான் பாஜக ஆட்சியை மீண்டும் பிடிக்குமா என்னும் கேள்வி எழத் தொடங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஆகவே ராமர் கோயில் திறப்பு பாஜகவுக்கு எப்படி கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.